எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்தில் ஒரு யுத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது. 8வது வசனத்திலும் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய். ஒருவேளை எழுதுகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா பொறுமையாக சொல்கிறேன் கேளுங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் மலைகளை குறித்து இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய் அப்படின்னு இருக்கு. இதுதான் அடுத்து நடக்க வேண்டியதான யுத்தம். அது 3ஆம் உலக யுத்தம் என்று நாம் சொல்லுகிறோம், மாக்கோகு யுத்தம் என்று சொல்லுகிறோம். இந்த யுத்தம் தான் வரக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் நம்ம சொல்கிறோம். அக்டோபர் மாதம் 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இது ஆரம்பிச்சது. இதுதான் அலெக்சா ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுத்தம் ஆரம்பித்து இப்போ போய்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்குது. இதனுடைய அடுத்த கட்டத்துக்குள்ளே நகர்வுக்குள்ளே வந்திருக்கிறோம். இது அடுத்து 2026 இதோடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுத்தத்துக்கான மிக முக்கியமான ரீசன் என்னென்னா இதான் 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த எருசலேமை 2ஆக பிரிப்பதாக, எருசலேமை 2ஆக பிரிக்க சொல்ல போகிறாங்க. அதுக்கான காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அதே மாதிரி கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு சிரியா பகுதியில் ஒரு மலை இருக்கிறது. இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதான் அந்த கோலன் ஹைட்ஸ் கீழே இருக்கிறது. இந்த கோலன் ஹைட்ஸ் பகுதி சிரியாவுடைய பார்டரில் இருக்குது. இஸ்ரேல் அதை பிடிச்சிருச்சு. அது எங்களுக்கு அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருக்குது. அவங்களுடைய எல்லைகளுக்குள்ளே தான் அது இருக்குது. இப்போ அந்த இடத்த ஏன் இஸ்ரேல் வச்சுருக்குதுன்னா அது ஒரு உயரமான பகுதி, அங்கிருந்து எல்லாவற்றையும் கண்காணிக்க முடியும். ஸோ அந்த பகுதி கோலன் ஹைட்ஸ். மேலே உள்ளது டெம்பிள் மவுண்ட், இது எருசலேமில் இருக்கக்கூடியது. இந்த 2 மலைகளை குறித்த பிரச்சனை இப்போ வந்துருச்சு. இந்த கோலன் ஹைட்ஸ் பகுதியையும் திருப்பி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. அதை பற்றினதான ஒரு ஐநா சபையில் ஒரு காரியம் வந்தாச்சு. இந்த டெம்பிள் மவுண்ட் இதை சொல்லக்கூடியதும் திருப்பி கொடுக்க சொல்கிறாங்க. அதை பற்றியும் ஐநா சபையில் இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இந்த 2 மலைகளையும் திருப்பி கொடுக்கணும். அதாவது எருசலேமை பாதியாக பிரித்து கொடுத்துடணும். அதில் குறிப்பாக இந்த மலையை கொடுத்துடணும். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோலன் ஹைட்ஸ்னு சொல்கிற இந்த மலை, இந்த 2த்தையும் திருப்பி கொடுக்க சொல்கிறாங்க. இதைத்தான் எசேக்கியேல் 38:8 39:2 இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். இதுவரைக்கும் இதற்கான சண்டை நடந்ததில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இஸ்ரவேல் தேசத்துக்கான சண்டை நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் நடந்திருக்கு. அப்புறம் 1967 எருசலேமுக்கான சண்டை நடந்திருக்குது. எருசலேம் முழு பட்டணத்துக்கான சண்டை. அதுக்கப்புறம் இப்போ ஹிஸ்புல்லா வார் நிறையா இருக்குது. ஆனால் பர்டிகுலராக மலைக்கான சண்டை இப்போ தான் ஆரம்பிச்சிச்சு. அக்டோபர் மாதம் தான் ஆரம்பிச்சிச்சு. இது இப்போ கோலன் ஹைட்ஸ் பகுதியும் சேர்த்துருக்குறாங்க. இந்த மலையும் எங்களுக்கு வேணும்னு ஐநாவில் தீர்மானம் கொண்டாந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 150-60 நாடுகளுக்கு மேலே அதுக்கு சைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ 2026 என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த 2 பகுதியையும் கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் அதற்கான ஒரு யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கும். அந்த யுத்தம் தான் எசேக்கியேல் 38-39. ஸோ இந்த யுத்தம் ஒரு நியூக்ளியர் வாராக இருக்கும். எப்படி ஒருவேளை நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க நியூக்ளியர் வாருங்கிறதுலாம் இப்போ வந்த டேர்ம் தானே, 1943க்கு மேலே தானே அந்த நியூக்ளியர் காரியங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க அணுகுண்டுக்கு அப்புறம். நீங்கள் பைபிளில் நியூக்ளியர் வாராக இருக்குன்றதை வச்சு எப்படி இப்படி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் 2 வசனத்தை இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். அந்த வசனத்தை வைத்து தான் நாம் இது நியூக்ளியர் வாராக 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் மென்ஷன் பண்ணியிருக்கிற வேர்ட் அதான் பர்டிகுலர். வாசிங்க எசேக்கியேல் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. தேசத்தில் சுற்றி திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்க மட்டும் அதனதின் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். இது அந்த ஒரு எலும்பை காணும் போது செய்யக்கூடியதான ஒரு சம்பவம். அதன் அண்டையில் என்ன செய்வான்? ஒரு அடையாளத்தை நாட்டுவான் அப்படின்னு இருக்கு. ஏன் எலும்புக்கு அடையாளத்தை நாட்டுறாங்க? இன்றைக்கி யோசிக்கக்கூடாது. நீங்கள் யோசிக்க வேண்டியது 2500 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை நடக்குதுன்னா ஒரு ராஜாவுக்கும் இன்னொரு ராஜாவுக்கும் தான் நடக்கும். அப்போ நடக்க போகிற சண்டை அந்த நாட்டிலலாம் நடந்தால் குதிரை சண்டை தான் நடக்கும், யானை சண்டை நடக்காது. நம்ம ஊரில் தான் யானைப்படை இருந்துச்சு. இப்போ குதிரை சண்டை, ரதங்கள் வச்சு குதிரைகளை வச்சு காலாட்படைகளை வச்சு சண்டை போடுவாங்க. அப்படி போடும்போது வில்லு விடுவாங்க, அம்பு விடுவாங்க, செத்து போயிடுவாங்க. அந்த எலும்பை எடுத்து ஏன் புதைக்கணும்? புதைக்கிற வரைக்கும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான் அப்படின்னு இருக்கு. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, குறிப்பாக இது ஒரு ப்ரூஃப் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஃபுகுஷிமான்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான இடம் ஜப்பானில் இருக்குது. 2012 ஒரு மிக முக்கியமான சுனாமி அதை தாக்குச்சு. அந்த சுனாமி தாக்கின போது அந்த ஃபுகுஷிமா தான் வேர்ல்டுலேயே மிக முக்கியமான நியூக்ளியர் பிளான்ட் இருக்கிற இடம்.
அந்த நியூக்ளியர் பிளான்ட் பாதிக்கப்பட்ட போது அன்னைக்கு பிரதமராக இருந்தவர் என்ன சொன்னார்னா, இந்த பாதிக்கப்பட்டவங்க இறந்து போனவங்களை எடுத்து எரிக்கக்கூடாது, புதைக்கணும்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, எரிக்கும் போது அவங்க பாடியிலேருந்து இந்த நியூக்ளியர் ரேடியேஷன் வெளியே வரும், அது காற்றுல கலந்தால் மிகப்பெரியதான பிரச்சனை உண்டாக்கும், புதைக்கணும்னார். அது மட்டுமல்ல, அந்த பாடியை புதைக்கிற வரைக்கும் அதை அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. மிக முக்கியமாக என்ன செய்வாங்க, ட்ராக் பண்ணி புதைச்சாச்சா, ஏன்னா வெளியே விட்டால் அந்த எலும்புலேருந்து கூட என்ன வந்துடும், ரேடியேஷன் வரும். அது மிக முக்கியமான ஆபத்து, கேன்சரை விட மோசமான வியாதிகள்லாம் அது கொண்டு வரும்னு சொல்லி பார்க்குறோம். அதில் குறிப்பாக ஒரு வசனம் இருக்குது, 11வது வசனம் வாசிங்க. அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன், அது வழிபோக்கர் மூக்கை பொத்திக்கொண்டு போக பண்ணும். வழிபோக்கர் மூக்கை பொத்திக்கொண்டு போக பண்ணும். இதை சாதாரணமாக படிக்கும்போது நம்ம எப்படி நினைப்போம் அப்படின்னு கேட்டால், புதைக்கிற இடத்துல எல்லாரும் மூக்கை பொத்திக்கிட்டு போனாங்க அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலாக புதைக்கிற இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, பொத்த போகிறது இல்லை. எரிக்கிற இடத்துல தான் பொத்துவோம், ஏன்னா எரிச்சாதான் என்ன வரும், ஒரு விதமான நாற்றம் வரும். ஸோ நம்ம புதைக்கிற இடத்துல எப்போவுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், மூக்கை பொத்த மாட்டோம். மூக்கை பொத்தி கொண்டு போகிறது எப்போ நடக்கும், இந்த சம்பவம்லாம் நமக்கு எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிய வந்தது கொரோனா பீரியடில். நமக்கு இவங்களுக்கு வந்து முன்னாடியே தெரியும். ஃபுகுஷிமாவில் 2012 இந்த மாஸ்க், இதுக்கு பேர் நியூக்ளியர் மாஸ்க், இதை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அதை புதைக்கிறவங்க கொண்டு போகிறவங்க எல்லாம் அதை மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். எசேக்கியேல் 39:11. இது வந்து அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் இஸ்ரேலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே உள்ளவங்க எல்லார் வீடுகள்லையும் கம்பல்சரி, இப்போ எப்படி நம்ம வீடுகளெல்லாம் வந்து அரசாங்கம் சில சட்டம் போட்டுச்சுல்ல, எல்லாரும் மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு ஒன்று செய்யணும், இந்த மாதிரி சட்டம் போட்டாங்கல்ல, கொரோனா வரபோது எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுக்கணும். அந்த மாதிரி இஸ்ரேலில் ஒரு சட்டம் உண்டு. என்னன்னு கேட்டால், எல்லார் வீட்லேயும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ மினிமம் அத்தனை மாஸ்க் உள்ளே இருக்கணும். நியூக்ளியர் மாஸ்க், நீங்கள் வச்சுருக்கிற மாஸ்க் இல்லை, அதுக்கு பேர் மாஸ்கே கிடையாது. நீங்கள் கொரோனாவில் ஒன்று போட்டிங்கல்ல, அதை மாஸ்க்கு நம்பி நீங்கள் வாழ்க்கையை ஓட்டினீங்கல்ல, அந்த நீல கலரில் ஒரு துணி இருக்குமே, ப்ளூ கலரில் இல்லை, அதை நீங்கள் மாஸ்க்குன்னு வேறு நினச்சிங்க. பத்தாவதுக்கு அதை நீங்கள் போட்ட விதம் இருக்குல்ல, அதான் அதிலே ரொம்ப அற்புதம். அந்த மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ண விதம் இருக்குல்ல, பாதி பேருக்கு மேலே அந்த மாஸ்க்கு தாடையில் தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? போய்கிட்டே இருப்பாங்க, மூச்சு முட்டம், வேறு வழி. நமக்கெல்லாம் பாதி பேருக்கு இங்கே சைனஸ் இருக்குது, மூச்சு முட்டம். போலீஸ்காரரை பார்த்தவொன்னா தூக்கிட்டு மேலே விடுவாங்க இல்லை. அந்த மாஸ்க்கு தான் அவங்கள கொரோனாவில் காப்பாற்றிச்சுன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, நம்மளை விட ஏமாளி உலகத்தில் ஒருத்தரும் இல்லை. அந்த மாஸ்க்கெல்லாம் காப்பாற்றாது, அது வந்து சும்மா ஒரு துணி. அது இதற்கு பாருங்கள், இது ஆக்சுவலி ஒரிஜினல் மாஸ்க். இது எல்லார் வீடுகள்லையும் இருக்கும். இஸ்ரவேலுக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லாருடைய வீடுகள்லையும் இப்படி மாஸ்க் வச்சுருக்கிறது ஒரு சட்டமாகவே இருக்கும். வச்சுருக்கணும். மினிமம் 4 பேர் இருந்தால் 4, 6 பேர் இருந்தால் 6, அதுக்கு மேலே எவ்வளோ வச்சுக்கலாம். மினிமம் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை மாஸ்க் இருக்குது. அந்த மாதிரி, ஏன்னா இப்போ அவங்க எல்லாருமே நியூக்ளியரோடைய அந்த வாருக்கு ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ வேதம் சொன்ன அந்த மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணுங்கிறது இதுதான். அவங்களுக்குலாம் தெரியும். நமக்கு எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, கொரோனா பீரியடில் புதைக்கிறவங்க அத்தனை பேர் எப்படி இருந்தாங்க, மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு நல்ல கவர் பண்ணி ஃபுல்லாக. எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பாடியிலேருந்து என்ன வரும், கொரோனா கிருமி பரவும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட். கொரோனா கிருமி இப்பவும் இருக்கு, நம்ம யாரும் மாஸ்க் போடுறது இல்லை. ஆனால் உண்மையிலேயே அது ஒரு ப்ராக்டிஸ். நமக்கு அந்த கிருமியின் வந்தது உண்மை, ஆனால் நம்ம எல்லாரையும் மாஸ்க் போட வைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கொரோனா என்பது நமக்கு நடத்தப்பட்ட காண்பிக்கப்பட்டதான ஒரு விஷயம். அது வந்து நடந்தது உண்மை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது சாம்பிள் மாதிரி நமக்கு நம்மளை எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறதுக்கு, மாஸ்க் போடுறதுக்கு, வெளியே வரணும்னா அந்த ஒரு வேக்சின் சர்டிஃபிகேட் இல்லாமல் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு, அப்போ வேக்சின் போடாமல் உனக்கு வேலை கிடையாது சொன்னாங்க தானே. வேக்சின் போடாதவங்களுக்கு என்ன கிடையாது, வேலை கிடையாது. இது அப்படியே வசனத்தில் யோசிச்சு பாருங்கள். வலது கையிலாவது நெத்தியிலாவது முத்திரை பெறாதவனுக்கு எதையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இந்த வசனத்தினுடையதான நீங்கள் ஒரு ட்ரெய்லரை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, அல்லது ஒரு ரிகல்சர் பார்த்துருக்கிறீங்க, முன்னாடி செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இது வருது, பின்னாடி வருது. நான் சொன்னால் நீங்கள் உடனே இவர் பயமுறுத்த ஆரம்பிங்க. WHO சொல்லுது மிக மோசமானது ஒன்று வருகிறதுன்னு சொல்லி. இப்போ நம்மளை என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இந்த பழக்கத்துக்கு நம்மளுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி இல்லாதவங்க இப்போ நம்ம ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டோம். மாஸ்க் வாங்கி இப்போ நம்ம வீடுகளெல்லாம் சும்மாவே மாஸ்க் இருக்குது தானே, சும்மா வீடுகளே மாஸ்க் இருக்குது. கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா சும்மாவே மாஸ்க் போட்டிருப்பாங்க. இப்போவும் போட்டிருக்காங்க. நிறைய இடத்துக்கு போய் பார்க்கும்போது ஒரு சிலர்லாம் மாஸ்கோடே இருக்காங்க. அவங்களுக்கு கோல்டு இருக்குதான்றது ரெண்டாவது, அந்த ஒரு ப்ரிகாஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ வேதம் சொன்னபடி அது ஒரு மிக முக்கியமான நியூக்ளியர் வாராக இருக்கும். அதை ஒன்றை மட்டும் வச்சு சொல்லலை. அந்த எலும்பை கொண்டு போய் புதைப்பாங்க, மாஸ்க் போட்டிருப்பாங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு வசனத்தை வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும்
அவருடைய சதை அழுகி போகும், அவர்கள் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும். இது எதுக்கான அடையாளம்? யோசிச்சு பாருங்க. சகரியா என்பது யாரும் கிடையாது, தரியு காலத்தில் வாழ்ந்ததான ஒரு தீர்க்கதரிசி. அதாவது இன்னும் சொல்ல போனோம்னா, ஒரு பாபிலோன் சிறைப்பட்டு போய் ஒரு 70 வருஷ காலத்தில், அந்த இடைப்பட்ட காலத்தில் நடக்கக்கூடியதான ஒரு சம்பவம். இன்னும் சொல்ல போனால் கிமு 500களில் நடக்குது. அப்போது வசனம் சொல்லுது, ப்ராஃபட்டிக்கலாக எழுதுகிறார் ஆண்டவர், அவர்கள் காலூன்றி நிற்கையில் சதை அழுகி போகும், அவர்கள் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும், அவர்கள் நாவு வாயிலேயே அழுகி போகும். இது எப்படி என்ன யோசித்து பாருங்கள். 2500 வருஷத்துக்கு முன்னாடி, அதை விட தாண்டி கிமு 500ன்னு சொன்னால் 2500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இப்படி ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டு வரும்? அன்றைக்கி இப்படி எப்படி நடக்கும்? நிற்கிறவனுக்கு எப்படி சதை அழுகி போகும்? பொதுவாக ஒருத்தர் மரணம் அடைஞ்சு புதைக்காமல் விட்டுட்டா அதுக்கப்புறம் அது என்னவாகும்? கொஞ்சம் நாள் கழித்து டீகே ஆகும். அது அப்படியே ஆகும். அதுக்கு சில நாட்கள் பிடிக்கும், சில வாரங்கள் கூட பிடிக்கும். ஆனால் இங்கே நிற்கையில், அதான் பர்டிகுலராக எழுதுறாரு, அவர்கள் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும். பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஆகிடுமா, நின்றுக்கிட்டு இருக்கும் போதே சதை அழுகிறோம். இது எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. 1943க்கு பிறகு ஹிரோஷிமா நாகசாக்கியில் குண்டு போட்ட பிறகு இப்போ நமக்கு தெரிய வருது இது சாத்தியம். இன்றைக்கி நியூக்ளியர் ரேடியேஷன் பாதிக்கப்படும் பொழுது நடக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் எக்ஸ்ரே எடுக்க போயிருப்பீங்க இல்லையா? எக்ஸ்ரே ரூமுக்கு போவீங்க. எக்ஸ்ரே ரூமுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரிகாஷனாக வச்சுருப்பாங்க. அவங்கள சில நிமிஷத்துக்கு மேலே உள்ளே நிற்க விட மாட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவாங்க. அதை எடுக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு துணியெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நிற்பார். வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு உங்களை என்ன செஞ்சுருவாங்க? வெளியே போயிடுவாங்க. எக்ஸ்ரே ஊடுருவி பார்க்கக்கூடியது. ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் அது உடம்புக்கு என்னவாகும்? மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும். எக்ஸ்ரேவே அப்படி இருக்குன்னா நியூக்ளியர் ரே பாருங்கள், அது எவ்வளோ ஆபத்தை கொண்டு வரும். அதான் சொல்லுது சகரியா 14:12, அவர்கள் கண்கள் குழியிலேயே கெட்டுப்போகும். இதெல்லாம் நியூக்ளியருக்கான ஒரு வேலை. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ நியூக்ளியர்னு சொல்கிறீங்களே, இதையே இத்தனை நாள் சொல்லனா? பைபிளில் சொன்னதை உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 2500 வருஷம் இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பைபிள் வந்து ஏதோ நடக்க நம்ம சொல்கிறோன்னு. இல்லை, பைபிளில் சொன்னதுக்கு இவங்க ரீச் ஆகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. நமக்கு தெரியாது தானே, இப்படி ஒன்று இவங்க கண்டுபிடிச்சாதான் நமக்கே தெரியும். இப்போ தானியேல் சில தரிசனங்களை பார்க்குறாரு. பார்த்தவொன்னே அவருக்கு என்னன்னே தெரியல. அவருக்கு அது புரியவே இல்லை. 7 தலை 10 கொம்பு அப்படின்னு பார்த்தவொன்னே அவருக்கு என்ன செய்யலை, அதை பற்றி ஒன்றும் புரியல. 7ஆம் அதிகாரம் தானியேலில் இருக்குது. அவருக்கு அது புரியவே இல்லை. அந்த காலம் வந்தால் தானே தெரியும். அதை பற்றி வந்தால் அது அப்படி ஒரு விஷயம் பூமியிலே இல்லைல்ல. ஆனால் பைபிள் சொல்லுது, நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அப்போனா நியூக்ளியரை பற்றி இல்லை, இதுக்கப்புறம் வரக்கூடியது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய கேலக்ஸி, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற கேலக்ஸி இருக்குல்ல, எல்லாம் சுற்றுது, எல்லாம் ஸ்பெரிக்கலாக இருக்குது. நம்ம சொன்னால் உருளையாக இருக்குல்ல, சுற்றுது இல்லை, சுத்தாத சதுரமாக இருக்க கேலக்ஸி பற்றிலாம் ஆண்டவர் பேசி வச்சிருக்கிறாரு. பின்னாடி இருக்குது, அதை பற்றிலாம் ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம அதை சொன்னோம்னா இப்போ அவன் பைத்தியம்பா. இப்போ நம்ம சொன்னோம்னா ஒன்று பைத்தியம்பா, வந்த பிறகு சொன்னோம்னா வந்துடுச்சு அதனால சொல்கிறாங்கம்பா. அதை வச்சு இவன் கம்பேர் பண்ணிக்கிறான்பா. ஒருவேளை நம்ம இப்படி இப்போ முன்னாடியே சொல்கிறோம். இப்போ பாருங்கள், புதிய எருசலேமை பற்றி இருக்குது. அது சதுரமாக இருந்தது, அது அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பகலும் இல்லை இரவும் இல்லை, இரவே கிடையாது, அதுக்கு சூரியன் சந்திரன் கிடையாது. அது ஒரு கேலக்ஸி. ஆண்டவர் சொல்கிறது அது ஒரு கேலக்ஸி இருக்குது. அது வரும்போது இப்போ நம்ம இதை சொன்னால் நம்ப மாட்டான். அது வருங்க, சுத்தாத ஒரு கேலக்ஸி இருக்குமா, அதுவும் சதுரமாக இருக்குமா, எல்லாமே உருண்டையாக தானே இருக்குது. இப்போது டெம்பரவரியாக 7000 வருஷமாக கத்தர் படித்து கொடுத்தது எல்லாமே உருண்டையாக இருக்குது, சுற்றுது, எல்லாம் இருக்குது. இனி நித்தியம் ஒன்று வரப்போகிறது. உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு பொருள் யூஸ் ஆக எக்ஸ்பைரி ஆகும். ஆமாம் தானே? அப்போ சுத்த பூமி என்ன ஆகும்? எக்ஸ்பைரி ஆகும். ஒரு நாள் யூஸ் ஆக சுத்தாத அட்டை செச்சு அப்படியே வைக்கிற ஒரு பொருள் வரப்போகுது. அதுதான் புதிய எருசலேம். அந்த கேலக்ஸி எக்ஸ்பைரி ஆகாது. அதுக்கு பேர் தான் எட்டர்னிட்டி, எட்டர்னல் நம்ம சொல்கிறோம். இதையெல்லாம் பைபிளில் இருக்குது. இப்போ சொன்னோம்னா பைத்தியம் மாதிரிம்பான். இதையே அவங்க ஒரு காலகட்டத்தில் வரும்போது நம்ம சொன்னோம்னா வந்துடுச்சு, அதை கம்பேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க சும்மா எல்லாத்தையும் எது நடந்தாலும் சேர்த்துப்பாம்பான். அவனை ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம எல்லாருக்கும் உட்காந்து என்ன செய்ய முடியாது. நான் இந்த ஊழியத்தில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நான் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பிரசங்கம் பண்ணணுன்னு சொன்னால் நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னா, ஏசுநாதராலே அது முடியல. அவரே பிரசங்கம் பண்ணோன்னே அவன் கேட்குறான், இது எதை பற்றி பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலைங்கிறான். அவர் சொல்லிட்டார், உனக்கு புரியாது, புரிகிறவனுக்கு மட்டும்தான் புரியும். அது புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளாக நம்ம ஏன் இவங்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், நான் எவனுக்கு புரிய வைக்கிறேனோ அவனுக்கு தான் புரியும். அப்புறம் ஒன்று சொன்னார் ஆண்டவர், அதான் இருக்கிறதுலே ரொம்ப, உனக்கு புரியறதுக்கு 20 வருஷம் ஆயிருக்கு இல்லையா. நம்மளே இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட
ஒரு 15 வருஷம் 14 வருஷம் கழிச்சு தான் அந்த மினிஸ்ட்ரிக்கு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் புரியறதுக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம சொன்ன உடனே புரிஞ்சுக்கணும். சிலர் போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க, அவங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க, நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம், அவங்க கேட்க மாட்டான். அவன் கதவு திறக்கிற ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் திறந்தா தான் அவன் கேட்பான். ஏங்க அப்படி? உனக்கு திறக்கிறதுக்கு 20 வருஷம் ஆச்சு, நமக்கு திறக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு? எனக்குலாம் 18 வயசுல தான் ஏசு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேலை 18 தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. 18 தான் தெரியுது, அது வரைக்கும் எனக்கு தெரியல தானே. நிறைய பேர் பாருங்கள் சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பையன் அன்றைக்கி வந்தான், 12 வயசு தான் இருக்கும், ஞானசானம் எடுக்கணும். நான் என்கிட்ட வந்து நான் ஞானசானம் எடுக்கணும் அங்கிள்னா, ஞானசானம் எடுக்கணும் முதல்ல தெரியுமாடானே. அவன் உட்காந்து ஒரு அழகான பிரசங்கம் பண்ணான் ஞானசானத்தில். நான் கேட்டேன், இந்த பாயிண்ட்டு நல்லா இருக்குடான்னு. அவங்கள்ட்ட தான் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. 13 வயசுலேயே அவனுக்கு அந்த வெளிப்பாடு இருக்குது. கர்த்தர் கொடுக்குறாரு. கர்த்தர் எவனை எப்போ திறக்கிறான்னு தெரியாது, அவர் திறக்கும் போது அது திறக்கும். அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் சொன்ன உடனே தெரிஞ்சிடும், உடனே ஏற்றுக்கொள்வாங்க. நமக்கு ஆசை தான் சொன்ன உடனே ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணும்ன்ட்டு, அப்படிலாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். கர்த்தர் நிர்ணயிச்சு வச்சிருக்கிறார், அந்த காலகட்டம் வந்தால் தான் நடக்குது. ஆனால் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. உடனே நம்ம இப்படி விட்டுறக்கூடாது. சரி அவன் ரசிக்கப்படும் ரசிக்கப்பட்டோம் நம்ம ஏன் சொல்லுவானே, அதையும் விடக்கூடாது. சொல்லிக்கிட்டே இருக்கணும், தோண்டிக்கிட்டே இருக்கணும். எங்கே புதையல் வருதோ அப்போ புதையல் எடுத்துக்கணும். அது புதையல் தானாக வெளியே வரவே வராது. நம்ம 4 அடி தோண்டுவோம், நமக்கு பின்னாடி இன்னொருத்தர் 2 அடி தோண்டுவான், அதுக்கப்புறம் ஒருத்தவங்க 1 அடி தோண்டுவான், கிடச்சிரும் புதையல். நம்ம சொல்லலாம், ஒரு காலத்தில் நானும் தோண்டினேன், உனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடச்சிச்சு. ஆனால் எல்லாரும் சேர்ந்து தோண்டினா தான் அது கிடைக்கும்.